ஓம் நமச்சிவாய. சுயம்பு ஸ்ரீ தியானேஸ்வர சிவன் திருக்கோயிலேருந்து இன்று 7வது நாள் கட்டுமான பொருள் கேட்டு உங்கள்கிட்ட கேட்குறேன். 48 சிவலிங்கம் அமைக்க 122 அடி நீளத்தில் பீடம் அமைக்கும் பணி நடைபெற்று வந்தது. பார்ப்பீங்க. கோயிலுக்கு வலது பக்கம் 61 அடி, கோயிலுக்கு இடது பக்கம் 61 அடி, 8 அடி உயரம். 8 அடி உயரம்னா இந்த கருங்கல்லுக்கு இப்போ கருங்கல் பார்ப்பீங்க, அதில் பாதி வரும். செங்கல் 5 அடி, மொத்தம் இதில் 8 அடி. ஃபுல் வேலை இருக்குது. கீழே ஃபுல்லாக கிராவல் கொட்டணும். இன்னும் சொல்லப்போனால் பெரிய ஒர்க்கு, பெரிய அமௌண்ட் இருக்குது. அதில் தற்காலிகத்துக்கு இந்த வேலை, இந்த மெட்டீரியல் தேவைப்படுது. சிமெண்ட் ஒரு 12,000 சிமெண்ட் ஒரு 100 மூட்டை, செங்கல் ஒரு 12,000 செங்கல், கருங்கல் ஒரு 3000 கல் தேவைப்படுது, எம்சாண்ட் ஒரு 10 தேவைப்படுது. தற்காலிக வேலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுங்கள். இதோட 7வது நாளாக போகிறேன். உங்கள்கிட்ட வீடியோ பதிவிட்டுருக்கிறேன். இது சுயம்பு உருவான அரசு. இதுதான் இந்த தியானேஸ்வரர் உருவானதுக்கு இங்கே முதல் காரணம். இந்த சைடு 62 அடி நீளத்தில் பீடம் அமைக்க பண்ணி பார்த்துருப்பீங்க. இதிலே பீடம் அமைக்கிறது அப்படியே நிற்கும். உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுங்கள். இன்னும் 41 நாள் மட்டுமே வீடியோ பதிவிடுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த கோயில் 48 நாளில் வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய ஆலயம் அப்படிங்கிறதுனால 41 நாள் மட்டுமே இன்னும் பதிவிட வேண்டிய கட்டளைக்கு நான் கட்டுப்பட்டுருக்கிறேன். அதனால் உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க. இந்த வீடியோ பதிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க. ஓம் நமச்சிவாய. மீண்டும் நாளை பார்ப்பேன். இதே பதில் தான். நாளைக்குலேருந்து அப்படி சுத்தம் பண்ணலான்னு பார்க்குறேன். மேலே இருக்கிற ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எடுத்து வச்சிட்டோம்னா அதுக்கான மாற்றம் கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம். சிவன் நினைக்கிறதா நம்ம என்ன நினைச்சாலும் நடக்காது. அவர் யாரையும் வர வைக்க நினைக்கிறாரோ, யார் மூலயமா எந்த விஷயத்தை நடத்த நினைக்கிறாரோ அது மட்டுமே நடக்கும். நம்ம நினைக்கிறது நடக்காது. ஆனாலும் சிவனுடைய உத்தரவுன்னு ஒன்று இருக்குது. அதை மீறி நம்மளால் செய்ய முடியாததுனால இந்த பணியை நான் கொடுத்துருக்காரு. ஒரு 48 நாளைக்கு, ஒரு 48 நாளுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பதிவிட்டு வருவேன். உன்னால் முடிஞ்ச உதவி செய்யுங்க. ஓம் நமச்சிவாய. மீண்டும் நாளை சந்திப்போம். உன்னால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க. ஓம் நமச்சிவாய.